பாகிஸ்தான் சூப்பர் லீக் இப்போது பிரம்மாண்டமாக விரிந்திருக்கிறது. 10 பருவகாலங்களாக PSL என்று சொல்லக்கூடிய இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்திருக்கின்றன. உலகத்தின் 2ஆம் நிலை பிரான்ச்சைஸ் போட்டித் தொடர் என்று சொல்லி பலரால் குறிப்பிடப்படுகின்ற, ஆனால் தரநிலையின் அடிப்படையில் IPLோடு தாங்கள் எப்பொழுதும் போட்டி போடுகிறோம் என்று சொல்லி பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினால் பெருமையாகவும் சவாலாகவும் சொல்லப்பட்டு வருகின்ற இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினால் நடத்தப்படுகின்ற PSL அடுத்த 2026 இந்த பருவகாலத்தில் அடுத்து வரப்போன்ற மார்ச் மாதம் ஆரம்பிக்க போன்ற தொடர் அவர்களது 11வது தொடர். 10 பருவகாலத்தை வெற்றிகரமாக கடந்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் இப்பொழுது மேலும் 2 அணிகள் சேர்க்கப்பட்டு 8 அணிகள் கொண்ட ஒரு தொடராக இது ஆடப்பட போகிறது என்ற செய்தி பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் ரசிகர்களுக்கும் அண்மையில் மகிழ்ச்சி அளித்த ஒரு செய்தி. கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஏலம் 2 அணிகளை புதிதாக உள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு பகிரங்க ஏலம் ஒன்று இடம்பெற்றது. அந்த ஏலத்தின் அடிப்படையில் 2 அணிகள் இப்பொழுது புதிதாக சேர்கின்றன. ஏற்கனவே ஆடி வந்த 6 அணிகளோடு சியால்கோட் மற்றும் ஹைதராபாத் ஆகிய அணிகள் இப்பொழுது உள்நுழைந்திருக்கின்றன. இது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கு கிடைத்த ஒரு வெற்றி, பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையான PCB சந்தோஷமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதுபோல பாகிஸ்தான் சூப்பர் லீகின் பெறுமதியும் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது ரசிகர்களது முக்கியமான ஒரு சில கேள்விகளுக்கான பதிலை தருவதற்காக இந்த காணொளி. ஒன்று, PSL இப்போது உலகத்தின் பிரான்ச்சைஸ் போட்டிகள், கிரிக்கெட் பிரான்ச்சைஸ் போட்டிகள், பல்வேறு லீக் போட்டிகளின் தரநிலையில் எந்த இடத்திலே இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த புதிய அணிகள் வந்த காரணத்தால் இனி அடுத்து வரப்போகின்ற ஏலம் எப்போது, யார் யார் வீரர்கள் அணியிலே சேர்க்கப்பட போகின்றார்கள், எந்தெந்த வீரர்கள் அணியிலே சேர்வார்கள், இப்படியான கேள்வி ஒன்று இருக்கு. அடுத்த முக்கியமான விடயம், அண்மை காலமாக முல்தான் சுல்தான்ஸ் அணிக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கும் இடையில் வந்த பிரச்சனை இப்பொழுது தீர்க்கப்பட்டிருக்கிறதா, இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கும். எனவே அவற்றுக்கான பதில்களை சுருக்கமாகவும் அதை விளக்கமாகவும் தருவது இந்த காணொளியின் நோக்கம். பாகிஸ்தான் சூப்பர் லீக் 2015 பருவகாலத்தில் திட்டமிடப்பட்டு 2016ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. 5 அணிகள் தான் அப்போது. குவெட்டா கிளேடியேட்டர்ஸ், இஸ்லாமாபாத் யுனைடெட், கராச்சி கிங்ஸ், லாகூர் கலண்டர்ஸ் மற்றும் பேஷாவர் ஜல்மி. 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டு முல்தான் சுல்தான்ஸ் புதிய அணியாக உள்ளே நுழைந்தது. இந்த 6 அணிகள் தான் கடந்த 2025 வரை, அதாவது 10 பருவகாலங்களாக தொடர்ச்சியாக இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீகில் ஆடி வந்தன. IPLஐ பார்த்து உருவாக்கப்பட்டதாக பலரால் சொல்லப்பட்டிருந்தாலும் ஏனைய பிரான்ச்சைஸ் லீக் போட்டிகள் எல்லாம் ஆரம்பித்த பிறகுதான் பாகிஸ்தான் சூப்பர் லீக் திட்டமிட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது அவர்கள் நேரடியாக IPLோடு சவால் விடக்கூடிய அளவுக்கு தங்களுடைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கடுமையாக போட்டியிட்டார்கள், பாடுபட்டார்கள். ஆனால் இந்தியாவின் பொருளாதார பலத்துக்கும் வளத்துக்கும் நிச்சயமாக வேறு எந்த நாடினாலும் போட்டி போட முடியாது. அது கிரிக்கெட்டை உருவாக்கிய கண்டுபிடித்த இங்கிலாந்தாக இருக்கலாம், கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம். IPL 1ஆம் இடத்தில் பல பில்லியன்கள் பெறுமதியான முதல் தர பிரான்ச்சைஸ் தொடராக அது மாறிவிட்டது. அப்படியாக இருந்தால் பாகிஸ்தான் சூப்பர் லீக் கடந்த பருவகாலத்தில் IPLோடு போட்டி போட போவதாக அதே விண்டோ, அதே காலகட்டத்தை தெரிவு செய்திருந்தது. அதுக்கு என்னாச்சு என்று சொல்லி கேட்டால், கடந்த முறை ஒப்பீட்டளவில் லாபத்தை ஈட்டிக் கொண்டது பாகிஸ்தான் சூப்பர் லீக், ஆனால் IPLோடு ஒப்பிடும்போது தோல்விதான். இப்போது வரை இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் IPL ரசிகர்களும் பாகிஸ்தான் சூப்பர் லீகை கிண்டல் அடிப்பது வழக்கம், பரிசு தொகை குறைவு, அதுபோல் இப்போது புதிதாக உள்வாங்கப்பட்ட இந்த 2 அணிகளின் மொத்த பெறுமதி கூட IPLில் சில வீரர்களுக்கான சம்பள தொகையை விட குறைவு, இப்படியெல்லாம் சொல்லப்படுவதுண்டு. அதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் சூப்பர் லீகை பொறுத்தவரையில் அவர்களது பொருளாதார பரத்தை உயர்த்தி கொள்ளும் நோக்கம் இந்த புதிய 2 அணிகளின் வருகையோடு ஆரம்பிக்கிறது. காரணம், அமெரிக்காவிலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் அவர்களுக்கான முதலீடு வரப்போகிறது பாகிஸ்தான் அணிகளின் உரிமையாளர்கள் மூலமாக. முல்தான் சுல்தான்ஸ் இப்பொழுது உரிமையாளர் இல்லாமல் இம்முறை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் அனுசரணையோடு தான் ஆடப்போகிறது. ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் சூப்பர் லீக் மே மாதம் நிறைவு பெற்ற பிறகு புதிய ஏலம் ஒன்று கோரப்படும், புதிய உரிமையாளருக்காக என்று சொல்லப்படுகிறது. இந்தியன் பிரீமியர் லீக் தான் உலகத்தின் முதல் நிலை பிரான்ச்சைஸ் தொடர் என்று சொல்லி அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் சூப்பர் லீக் எந்த இடத்துல இருக்கிறது என்று கேட்டால் அது 6ஆம் இடத்துல இருக்கிறது. பொருளாதார பலம், விளம்பரதாரர்களின் அனுசரணை, உரிமையாளர்களின் அவர்கள் முதலீடு, அதுபோல் பங்கு பெற்றுகின்ற வீரர்களின் தரநிலை, போட்டிகளை பார்க்கின்ற ரசிகர்களின் எண்ணிக்கை, அதுபோல் ஒளிபரப்பு உரிமை போன்ற விடயங்கள், அத்தனை விடயங்களும் இதில் உள்ளடக்கம். எனவே அந்த பொருளாதார பரத்தின் அடிப்படையில் IPL 1ஆம் இடத்தில் இருக்கிறது, பாகிஸ்தான் சூப்பர் லீக் 6ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்படியாக இருந்தால் இடைநடுவே இருக்கிறது அந்த 4 பிரான்ச்சைஸ் தொடர்கள் எவை என்ற கேள்வி உங்கள் மத்தியில் வரலாம். தாமதமாக ஆரம்பித்தாலும் தாங்கள் IPLக்கு அடுத்த இடத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட SA20 இது உருவாக்கிய போது அதன் தலைவராக இருந்த கிரேம் ஸ்மித் தான் முன்னாள் தென்னாப்பிரிக்க அணியின் தலைவர், இப்போதும் அதன் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார், பிரதான நிர்வாகியாக.
அவர் அந்த 2ஆம் இடத்தை இப்பொழுது அண்மித்து விட்டார். முன்பு 2ஆம் இடத்தில் இருந்த பிக் பேஷ் லீக் இப்பொழுது 3ஆம் இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் பிக் பேஷ் லீக்கின் குறி அடுத்த விவகாரத்தில் தாங்கள் இந்த 2ஆம் இடத்தை பிடித்து விடுவது என்று அதற்கேற்ற ஏற்பாடுகளை இம்முறை செய்திருக்கிறார்கள். இம்முறை அவர்களது ஒளிபரப்பு தரம் மிகச் சிறப்பு. அதுபோல சர்வதேச வீரர்கள் பல பேரை உள்வாங்க முடியாமல் இம்முறை போயிருந்தது ஆஷஸ் காரணமாகவும் அடுத்து வரப்போன்ற 2020 உலகக்கிண்ணம் காரணமாகவும். ஆனால் அடுத்த விவகாரத்தில் இதையெல்லாம் தாங்கள் நிவர்த்தி செய்து விடுவோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 4ஆம் இடத்துக்கு இப்பொழுது முன்னேறி இருக்கிறது. மிக பெரும் அதிர்ச்சி ஆச்சரியமாக அண்மை காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பல பேரது கவனத்தை ஈர்த்ததாக மாறியிருக்கின்ற IL T20 ஐக்கிய அரபு அமீரகத்தினால் நடத்தப்படுகின்ற ஒரு தொடர். ICCயின் முழுமையான அந்தஸ்து பெறாத ஒரு நாட்டினால் நடத்தப்படுகின்ற ஒரே ஒரு பிரான்சைஸ் தொடர். 6ஆம் இடத்தில் அது 4ஆம் இடத்தில் இருக்கு. 5ஆம் இடத்தில் இப்பொழுது இங்கிலாந்து இந்த 100 இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் பாகிஸ்தான் சூப்பர் லீக். இப்பொழுது உங்கள் மத்தியில் இன்னும் ஒரு கேள்வி வருமே, நம்ம இலங்கையை நடத்துகின்ற லங்கா பிரீமியர் லீக் எத்தனையாம் இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் வைக்கக்கேடு தான். ஆனால் என்ன செய்வது, நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவதில்லையே. அதுபோல நட்சத்திர வீரர்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதைவிட கொடுமை என்னவென்று சொன்னால் உரிமையாளர்களையே தேடி எடுக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது 5 அணிகளுக்கும் உரிமையாளர்கள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் கரீபியன் பிரீமியர் லீக், பங்களாதேஷ் பிரீமியர் லீக், ஏன் அமெரிக்காவின் மேஜர் லீக் கிரிக்கெட் இவற்றுக்கும் பிறகுதான் நாங்கள் இருக்கிறோம். முன்னேற இடம் உண்டு. இதுதான் நாங்கள் இப்போது சொல்லக்கூடியது. சரி, நாங்கள் பாகிஸ்தான் சூப்பர் லீக்கின் விடயத்துக்கு வருவோமே. 2015 ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்த உடனே ஏராளமான அனுசரணையாளர்கள் பாகிஸ்தானின் பெருமையை காக்க வேண்டும் என்று வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் வருகின்றார்கள். 5 அணிகள். 6வது அணி 2018ஆம் ஆண்டு வருகிறது. அந்த 6வது அணியை உருவாக்கி கொள்ளவே கடுமையான போட்டி. இது வர்த்தக பிரமுகர்கள், வர்த்தக நிறுவனங்களிடம் மட்டுமல்ல, அரசியல்வாதிகள் தங்களுடைய நகரம் வர வேண்டும், அந்த பின்னணியை தங்கள் மக்கள் பெருமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பல பேர் போட்டி போட்டிருந்தார்கள். இதற்காக இந்த 6வது அணியை கொண்டு வருவதற்கு ஃபைசலாபாத், ஹைதராபாத், டெரா முராட் ஜமாலி, முல்தான் மற்றும் ஃபட்டா ஆகிய நகரங்கள் போட்டியிட்டிருந்தன. இறுதியாக முல்தான் தெரிவு செய்யப்பட்டது. முல்தான் சுல்தான்ஸ் என்று பெயரிடப்பட்டு அது தெரிவு செய்யப்பட்டது. ஒவ்வொரு அணிகளும் செலுத்தி வருகின்ற வருடாந்த தொகை ஒன்று இருக்கிறது. இது முன்னைய 5 அணிகளுக்கு தொடர்ச்சியாக செலுத்தப்பட்ட வந்த தொகையாக 65 கோடி தொடக்கம் 48 கோடி வரை இருந்தது. அந்த நகரங்களின் பெறுமதிக்கு ஏற்றது போல வழங்கப்பட்டது. இப்படித்தான் IPLலும் ஒவ்வொரு நகரங்களுக்கும் ஒவ்வொரு பெறுமதிகள் வழங்கப்பட்டிருந்தன. இதிலே அதிக பெறுமதி வாய்ந்த அணியாக லாகூர் கலண்டர்ஸ், அது 65 கோடி வருடாந்தம் வழங்கப்பட வேண்டும். அதாவது மில்லியனில் 2.3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். கராச்சி கிங்ஸ் $62, பெஷாவர் ஜல்மி 48, இஸ்லாமாபாத் யுனைடெட் 48, குவெட்டா கிளேடியர்ஸ் 48, புதிதாக வந்த 2018ஆம் ஆண்டு முதல் வந்த முல்தான் சுல்தான்ஸுக்கு 178 கோடி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. அதாவது வருடாந்தம் அவர்கள் இப்பொழுது 6.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்தி வருகின்றார்கள். மிக குறைவான அணிகளாக 3 அணிகள் இருக்கின்றன, பெஷாவர், இஸ்லாமாபாத் மற்றும் குவெட்டா. இப்போது வந்திருக்கின்ற 2 அணிகள் ஹைதராபாத் மற்றும் சியால்கோட், இவை இதைவிட பல மடங்கு அதிக தொகையை செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவர்களும் அதற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதிலே முல்தான் சுல்தான்ஸுக்கு 6.3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 178 கோடி பாகிஸ்தான் ரூபாய்கள். இதில் ஹைதராபாத்துக்கு 6.2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது பாகிஸ்தான் ரூபாய்கள் 175 கோடி ரூபாய். சியால்கோட்டுக்கு 6.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். இதுதான் இப்போதைக்கு பெறுமதி வாய்ந்த அணியாக மாறியிருக்கிறது PSL-லே, அதாவது 185 கோடி. எனவே மொத்தமாக 809 கோடி பாகிஸ்தான் ரூபாய்கள், மில்லியனில் 28.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று ஒரு தன்னுடைய பெறுமதியை 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது பாகிஸ்தான் சூப்பர் லீக். இம்முறை இந்த ஹைதராபாத்தும் சியால்கோட்டும் தெரிவு செய்யப்பட்ட இந்த போட்டியிலும் பல நகரங்கள் போட்டியிட்டிருந்தன. ஹைதராபாத், சியால்கோட் இவற்றோடு முசாஃபராபாத், ஃபைசலாபாத், கில்கிட் மற்றும் ராவல்பிண்டி ஆகிய நகரங்கள் இதுக்கு போட்டியிட்டிருந்தன. இன்னும் 2 நகரங்களுக்கு இடம் இருக்கிறது என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை சொல்கிறது. அது இன்னும் 2-3 வருடங்களில் படிப்படியான வளர்ச்சி மற்றும் நிரந்தரமான ஒரு நிதானமான பயணத்துக்கு பிறகு அவையும் உள்வாங்கப்படலாம். எனவே தாங்கள் IPL-க்கு அப்போது சவால் விடலாம் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஒரு தகவலை வெளியிட்டும் இருக்கிறது. எனவே ரசிகர்கள் அதை எதிர்பார்த்திருக்கலாம். பாகிஸ்தானில் வீரர்களின் வளம் நிறைய இருக்கிறது. வெளிநாட்டு வீரர்கள் வராவிட்டால் கூட பாகிஸ்தான் சூப்பர் லீகை அந்த உள்ளூர் வீரர்களின் திறத்தை கொண்டு நிரப்பி விடலாம். பாருங்கள், வருகின்ற ஒவ்வொருவரும் பாகிஸ்தான் 2020 அணியில் நேரடியாக கதவை தட்டியல கதவை உடைத்துக் கொண்டே இடம் பிடித்து விடுகிறார்கள். எனவே அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அதற்கான பஞ்சம் கிடையாது. அனுசரணையாளர்களை போதுமான அளவு பெற்று தங்களது இந்த கிரிக்கெட் தொடரை ஒரு பணக்கார தொடராக, அதிகமான ஆடம்பரம் கொண்ட தொடராக, அதுதானே பிரான்சைஸ் போட்டிகளின் மகத்துவமே. ரசிகர்களை முழுமையாக அந்த பிரான்சைஸுக்கு லோயல் என்று சொல்வார்கள், அந்த விசுவாசத்தை கொண்டு வருகின்ற ஒரு தொடராக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களது நோக்கம். இப்போது முல்தான் சுல்தான்ஸ் கூட தங்களுக்கு அந்த அணி தந்தால் மட்டுமே தாங்கள் எடுப்போம், வேறு அணிகள் தந்தால் எடுக்க மாட்டோம் என்று தான் இப்போது விலகி இருக்கின்றார்கள்.
எனவே அதைத்தான் பாகிஸ்தான் இப்போது படிப்படியாக கட்டமைத்துக் கொண்டு வருகிறது. ஆனால் அண்மை காலத்தில் இந்த அணிகள் வீரர்களுக்கு இடையிலே இடம்பெற்ற மாற்றங்கள், பரிமாற்றங்கள் ஆகியன ரசிகர்கள் மத்தியில் ஒரு விதமான சோர்வுத்தன்மையை கொடுத்திருப்பது உண்மை. அதையெல்லாம் மாற்றிக்கொள்வதற்கான வழிவகையை பற்றி பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறது. இந்த புதிய 2 அணிகள் யாருடைய முதலீட்டிலே ஆரம்பிக்கப்பட்டன? இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். ஹைதராபாத் அணியை வாங்கியிருக்கிறது அமெரிக்காவை தளமாக கொண்ட FKS குடும்பம். 1.75 பில்லியன் பாகிஸ்தான் ரூபாவுக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல 175 கோடி ரூபாய்க்கு இதை வாங்கி இருக்கின்றன. அதுபோல சியால்கோட் அணி ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட OS டெவலப்பர்ஸ் என்ற ஒரு நில பயன்பாட்டு மேம்பாட்டு நிறுவனம் வாங்கியிருக்கிறது. இது 1.85 பில்லியன் பாகிஸ்தான் ரூபாய்களுக்கு வாங்கப்படுகிறது. இந்த புதிய அணிகள் செலுத்துகின்ற வருடாந்த கட்டணத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அதற்கு அவர்கள் தயாராகி ஒப்பந்தமும் கைச்சாத்திட்டிருக்கிறார்கள். 3 வருடங்கள் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிச் செல்ல முடியாது. எனவே இந்த 8 அணிகள் பங்கு பெற்றுகின்ற இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரானது வருகின்ற மார்ச் மாதம் 23ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 3ஆம் தேதி வரை. இந்த முறை போட்டிகள் அதிகம், இதனால் நாட்கள் நீடிக்கும். IPL எப்போது ஆரம்பிக்கிறதோ, எப்போது நடக்கிறதோ அதே விண்டோவிலேயே இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளும் இடம்பெறும். இம்முறை பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிடைத்திருக்கின்ற ஒரு மனதில் அளவிலான ஒரு வெற்றியாக அவர்கள் கொள்ளக்கூடியது IPL ஆடி வந்த ஒரு சில நட்சத்திரங்கள், குறிப்பாக ஃபஃப் டு பிளஸி போன்றவர்கள் அதிலிருந்து விலகி இப்போது பாகிஸ்தான் சூப்பர் லீக்கை தெரிவு செய்திருப்பது. இது பாகிஸ்தான் சூப்பர் லீக் பெருமையாக சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். எங்களிடம் பாதுகாப்பு இருக்கிறது. கடந்த காலங்களில் அரசியல் பிரச்சனைகள், வன்முறைகள் காரணமாக பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஒரு சில தடவைகள் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் இடம்பெற்றன. பிறகு படிப்படியாக அதை மாற்றி பயமில்லை வீரர்களது ஒப்புதலை பெற்றுக்கொண்டு, அதில் குறிப்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை நன்றியோடு இருக்க வேண்டும். மேற்கிந்திய தீவுகளின் முன்னாள் நட்சத்திரங்கள் டரன் சமி போன்றோர், அதுபோல் தென்னாப்பிரிக்க முன்னாள் நட்சத்திரங்கள், ஏன் சில இங்கிலாந்து நியூசிலாந்தின் முன்னாள் நட்சத்திரங்கள், இலங்கையின் சில வீரர்களும் கூட பாகிஸ்தான் சூப்பர் லீக்கு என்று எழுதி வைத்தது போல இலங்கை நட்சத்திர வீரர்கள் சில பேர் சென்று அங்கே ஆடுவார்கள். எனவே அவர்களின் காரணமாக முதற்கட்ட போட்டிகளை ஐக்கிய அரபு அமீரகத்திலே நடத்திவிட்டு பாகிஸ்தான் சூப்பர் லீகின் இறுதிப் போட்டிகளை பாகிஸ்தானில் கொண்டு வந்து நடத்தியதும் உண்டு. அதற்கு பிறகு படிப்படியாக இப்போது பாகிஸ்தானிலே அனைத்து போட்டிகள் நடத்தப்பட்டு வந்தாலும் அங்கே இருக்கின்ற இந்த அசம்பாவித தன்மையும் ஒரு விதமான பதற்ற சூழ்நிலையும் சில முக்கியமான வீரர்களை அங்கே செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறியும். அதை வருங்காலத்தில் இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இம்முறை விரிவுபடுத்தப்பட்ட பாகிஸ்தான் சூப்பர் லீக் அதற்கான வழியை உருவாக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே இப்போது புதிய 2 அணிகளும் வந்த காரணத்தால் 8 அணிகளுக்கும் வீரர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக்குக்கான வீரர்களுக்கான டிராஃப்ட், வீரர்கள் தெரிவு வருகின்ற ஜனவரி மாதத்தின் இறுதியில் இடம்பெறும் என்று சொல்லி இப்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது. இந்த PSL புதிய 2 அணிகளுக்கான முழுமையான வீரர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். ஏனைய அணிகளுக்கு வீரர்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இது ஜனவரி 30ஆம் தேதி என்று ஒரு நாள் இப்பொழுது குறிக்கப்படுகிறது. அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இதில் என்ன விசேடம் என்று சொன்னால், பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி 2020 உலகக்கிண்ண போட்டிகள் வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு தயாராகின்ற வேளையில் ஆஸ்திரேலியாவை அழைத்திருக்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை. ஆஸ்திரேலியாவுக்கு பயிற்சிகள் இந்திய, இலங்கை ஆடுகளங்களைப் போல இருக்கின்ற பாகிஸ்தான் ஆடுகளங்களில் எடுத்துக்கொண்டு பாகிஸ்தானுக்கும் அந்த பயிற்சிகளை கொடுத்துவிட்டு பாகிஸ்தானோடு சேர்ந்து ஆடிவிட்டு 3 2020 சர்வதேச போட்டிகளில் ஆடிவிட்டு ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் 2020 உலகக்கிண்ண போட்டிகள் பங்கு பெற்ற இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வரும். ஆஸ்திரேலியா இலங்கையிலும் போட்டிகளை ஆடப்போகிறது என்று உங்களுக்கு தெரியும். எனவே இந்த ஆஸ்திரேலிய தொடருக்கான 3 2020 சர்வதேச போட்டிகள் 26 அல்லது 27 ஜனவரி 26 அல்லது 27 ஆரம்பித்து பிப்ரவரி 2 அல்லது 3ஆம் தேதி முடிவடைகிற மாதிரி இப்போதைக்கு டிராஃப்ட் ஒன்று, ஒரு மாதிரி போட்டி அட்டவணை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வழங்கப்படுகிறது. கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இன்னும் அதற்கு அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. எனவே அதற்கிடையில் இருக்கிற ஒரு ஓய்வு நாளை பார்த்து தெரிவு செய்து அதன் அடிப்படையில் பரபரப்பாக அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களும் அந்த PSL டிராஃப்டை பார்ப்பார்கள் என்று ஜனவரி 30 என்று தேதி குறிக்கப்படுகின்றது. எனவே அது ஒரு மிக முக்கியமான நாளாக இருக்கும். இனி பாகிஸ்தான் சூப்பர் லீகை எதிர்பார்த்திருக்கின்ற ரசிகர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் எந்த அணிக்கு உங்கள் ஆதரவை இதுவரை காலமும் கொடுத்து வந்தீர்கள்? இப்போது எந்த அணிக்கு உங்கள் ஆதரவு இருக்கும் இந்த புதிய அணிகள் வந்த பிறகு? இல்லவென்றால் அணிகளின் வீரர்கள் யார் யார் ஆடப்போகிறார்கள், அதில் உங்களுக்கு பிடித்த வீரர்கள் யாராவது வந்த பிறகு உங்களது அணித்தெரிவுகளை மேற்கொள்வீர்களா என்பதை கமெண்ட்ஸாக குறிப்பிடுங்கள். PSL போட்டிகளை இதுவரை பார்த்து வந்தவராக நீங்கள் இருந்தால் அந்த போட்டிகளில் பிடித்த விடயம் என்ன, இல்லவென்றால் பிடிக்காத விடயம் என்ன, இதுவரை பார்க்காதவர்களாக நீங்கள் இருந்தால் ஏன் பார்க்கவில்லை, அவற்றை நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லலாம். விடைபெறும் முதல் இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீகின் ஒரு சில முக்கியமான தரவுகள், சாதனை குறிப்புகள் ஆகியவற்றை சொல்ல வேண்டும். இதுவரை இடம்பெற்ற 10 தொடர்களில் தலா 3 தடவைகள் 2 அணிகள் சாம்பியனாகி இருக்கின்றன. இஸ்லாமாபாத் யுனைடெட் மற்றும் லாகூர் கலண்டர்ஸ். இதில் இப்போது நடப்பு சாம்பியனாக இருக்கிறது லாகூர் கலண்டர்ஸ். 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற PSL தொடரை அவர்கள் தான் வென்றெடுத்தார்கள். ஏனைய அணிகள் தலா ஒவ்வொரு தடவைகள் இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிண்ணத்தை வென்றெடுத்திருக்கின்றன. புதிய அணிகள் 2ம் இப்படி தாங்கள் ஒரு கிண்ணத்தை வெல்ல வேண்டும் என்று முனைப்போடு களமிறங்கும் என்பது நிச்சயமாக நாங்கள் குறிப்பிடக்கூடிய ஒன்று.
அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக பாபர் அசாம் கிங் பாபர் இருக்கின்றார். பாகிஸ்தான் சூப்பர் லீகின் வரலாற்றிலே இதுவரைக்கும் 100 போட்டிகளை ஆடி 3792 ஓட்டங்களை குவித்திருக்கின்றார் 2 சதங்களோடு. ஃபக்கார் ஜமான் 2ஆம் இடத்தில் 2964 ஓட்டங்கள். 2 பேருக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருப்பதை பார்க்கிறீர்கள். அவரும் 2 சதங்கள். 3ஆம் இடத்தில் முகமது ரிஸ்வான் இருக்கின்றார். அவர் 93 போட்டிகளில் 2770 ஓட்டங்கள். அவரும் 2 சதங்கள். ஷாயிப் மாலிக் எந்த ஒரு சதத்தையும் பெறாமலேயே 93 இன்னிங்ஸில் 2350 ஓட்டங்கள். ராய்லி ரோசு தான் அதிகமான ஓட்டங்களை குவித்த வெளிநாட்டு வீரராக இருக்கின்றார். அவர் ஆடிய 95 இன்னிங்ஸில் 2287 ஓட்டங்கள். 3 சதங்களை குவித்த 2 வீரர்களில் அவர் ஒருவர். அடுத்தவர் 1972 ஓட்டங்களோடு இருக்கின்ற கம்ரன் அக்மால் 3 சதங்கள். 5 வீரர்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் 2000 ஓட்டங்களை குவித்தவர்களாக இருக்கின்றார்கள். அதிகப்படியான தனிநபர் ஓட்டத்தை பெற்றுக் கொண்டவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேசன் ராய் 145 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பந்து வீச்சாளர்கள் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்தவராக ஹசன் அலி இருக்கின்றார். அவர் எடுத்திருக்கின்ற விக்கெட்டுகள் 125 92 போட்டிகள். அவரோடு போட்டி போட்டுக்கொண்டே வருகின்ற பாகிஸ்தானின் 2020 சர்வதேச போட்டிகளின் நட்சத்திர வேக பதவிச்சாளரான ஷாஹின் ஷாஃப்ரிடி 84 போட்டிகளில் 122 விக்கெட்டுகள். இந்த 2 பேருக்கு பிறகு வஹாப் ரியாஸ், அவர் கடந்த 2023 ஓய்வு பெற்றுவிட்டார். இப்போது தேர்வாளராக கூட அண்மை காலம் வரை இருந்தவர். 88 போட்டிகளில் அவர் 113 விக்கெட்டுகள். 100 விக்கெட்டுகளை எடுத்த மற்றும் ஒரே ஒருவர் ஷடாப் கான். இவர் 94 போட்டிகளில் 105 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். இவர்களுக்கு பிறகு வேகமாக அந்த 100 விக்கெட்டுகள் என்ற இலக்கை அடைவதற்கு பாகிஸ்தானின் சகோதரி வீரரான ஃபஹீம் அஷ்ரஃப் இப்பொழுது 95 விக்கெட்டுகளோடு இருக்கின்றனர். எனவே இம்முறை இடம்பெற போன்ற PSL போட்டிகளில் இன்னும் பல புதிய சாதனைகள் படைக்கப்படலாம், புதிய தரவுகள் பிறக்கலாம். அவர்களது நீண்டகால கனவான IPLக்கு ஒரு போட்டியை வழங்க வேண்டும் என்பது கூட நடக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? PSLல் அடுத்து இடம்பெற போகின்ற மிக முக்கியமான விடயங்கள் 2. ஒன்று, இந்த சியால்கோட் மற்றும் ஹைதராபாத் அணிகள் தங்களது அணிகளின் பெயர்களை அறிவிப்பது. 2வதாக டிராஃப்ட். அந்த 2 விடயங்களையும் தொடர்ந்து வரும் நாட்களில் வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் உங்களுக்கு உடனுக்குடன் தருவதற்கு ARV லோஷன் ஸ்போர்ட்ஸ் காத்திருக்கிறது.